நீங்கள் அவசர சட்டம் கொண்டுட்டு வந்து நீங்கள் வந்து இதை இந்த வருஷம் கொண்டாடிக்கிங்க அப்புறம் நம்ம பேசிட்டு இந்த வேலையெல்லாம் எங்கள்கிட்ட ஆகாது. எங்கள்கிட்ட இனிமேல் வாலாட்டினா அது எங்கள் மாடு மட்டுமா தான் இருக்கணும். வேறு எந்த அதிகார வர்க்கத்தில் இருக்கிற யார் வாலாட்டினாலும் ஒட்ட நறுக்குங்கிறது தான் இன்றைக்கி எங்களுடைய இனத்தின் இந்த நெருப்பு போராட்டம். அப்போ நீங்கள் தமிழனை கொல்லுவீங்க, தமிழ் மண்ணை மலடாக்குவீங்க, எங்களுடைய பாரம்பரிய விளையாட்டை நடத்த விடாமல் பண்ணுவீங்க. எல்லாம் நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் முந்தானத்து முளைச்ச காளான்களுக்கு நாங்கள் இன்னும் அடிமையாக இருக்கணும்னா நாங்கள் முட்டாளா பைத்தியமா? 2000 வருஷம் கூட இல்லை உங்களுடைய இந்தி மொழிக்கு, இருந்துட்டு போங்க. ஆனால் அதுலேயும் நீங்கள் அடிமைப்படுத்தி எங்களை அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறதுங்கிறது இனி ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னை அடித்த ஒரு அடிக்கு தான் ஒவ்வொரு தமிழன் மேலேயும் 1000 அடிகள் விழுந்ததாக தான் இன்றைக்கி என் தமிழனம் எந்திரிச்சு போராடிக்கிட்டு இருக்கேன். குண்டாங்குண்டானா பால் பீச்சு கொடுத்தா தண்ணியே கலக்காமல் குடிக்கிறீங்களே, உடம்புல சுருக்கமே இல்லாத கொழுன்னு இந்த முனியாண்டி விலாஸ் பூனைக்குட்டி மாரி இருக்கிற இந்த கூட்டம் எல்லாத்தையும் தின்னு கொழுத்து எங்களுடைய அந்த மாட்டு கறியையும் தின்னுட்டு மாடை வதப்படுத்துகிறோம்னு நீங்கள் எந்த எங்களுடைய இதெல்லாம் என்ன சொல்கிறது? தமிழர்கள் நேரடியா களத்துல வந்து போராடுறதுனால தமிழக அரசியல்வாதிகளோட நிலைமை இப்ப எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அரசியல் கட்சியோட நிலைமை உங்களுக்கே தெரியுமே, நான் சொல்லித்தான் தெரியணுங்கிறது இல்லை, அது பரிதாபத்திற்குரிய நிலைமை ஆயிடுச்சு. அதாவது எங்கள் மாணவர்கள் இளைஞர்கள் போராடுற இடத்துல இருந்து கண்ணுக்கு எற்ற தூரத்தில் நடந்தாலும் கூட விட மாட்டேங்கிறான். யார் நீ எதுக்கு இங்கே வர, எதுக்கு உன் காரு, எதுக்கு அது கட்சி கொடி எதுக்கு இதில் பறக்குது? ஒரு காரோட கொடியை கிழிச்சு போட்டிருக்கானுமோ, எதுக்கு நீ, உனக்கு எதுக்கு இங்கே, எதுக்கு கார் கொடியை போட்டுட்டு வர, இங்கே எதுக்கு கரவேட்டி கட்டிட்டு வர, உனக்கு இந்த இடத்துக்கு என்ன சம்பந்தம் போ அப்படின்ட்டு அப்புறப்படுத்திட்டு இருக்கான். இதில் என்னென்னா எங்களுடைய உலகத்தின் 2வது நீண்ட பெரிய கடற்கரை, அந்த கடற்கரையில் கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேற்பட்ட எங்களுடைய இளைஞர்கள் 3 வேளை சாப்பிட்றான், 3 வேளை அவன் கழிவறைக்கு பயன்படுத்துகிறான். ஆக இதில் ஏற்படுற அந்த குப்பைகள்ங்கிறது ஒரு மணி நேரம் ஒரு 10 லட்சம் பேர் ஒரு இடத்துல இருந்தாலும் மலை போல குப்பைகளை குவிக்கலாம். ஆனால் கிட்டத்தட்ட 5 நாட்களை இரவு பகலாக தாண்டின நிலையில் கூட அங்கே ஒரு குப்பை கூட இல்லை. ஆக அவர்கள் பயன்படுத்துகிற குப்பைகள் மட்டும் இல்லை, ஏற்கனவே கடந்த குப்பைகளையும் அப்புறப்படுத்தியிருக்கான். இந்த குப்பைகளை மட்டும் இல்லை, எங்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் குப்பைகளையும் அப்புறப்படுத்துவான். எங்களுக்கு தொடர்ந்து எதிரானுன்னா இந்திய அதிகார வர்க்கத்தில் இருக்கிற அரசியல் குப்பைகளையும் அவன் அப்புறப்படுத்துவான். பீட்டா அமைப்பினர் முன்னெடுத்து வைக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, 10 பேர் சேர்ந்து ஒரு மாட்டு மேல விழறது, வாழை பிடிச்சி இழுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை தான் நீதிமன்றத்துல காமிச்சு அதுக்கான தடையை வாங்கினாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அந்த பீட்டாங்கிறது அமைப்பு இருக்குல்ல, அந்த பீட்டாவுக்கான மூஞ்சி யாருன்னு எங்களுக்கு இது வரைக்கும் தெரியல. ஒரு முகமற்ற ஒரு கொலகார ஒரு அழுக்கான குப்பையான கூட்டம் இன்றைக்கி கோடியாக எங்களுடைய வளத்தை சுரண்டிக்கிட்டு எங்களுக்கான மலட்டுத்தன்மைக்கான இந்த ஜெர்சி மாட்டை விட்டு அதனுடைய இனக்கலப்பை செஞ்சு அதில் வர்ற பாலை குடித்து எங்கள் பிள்ளைகள் மலடாகி இப்படி எங்களுக்கு எத்தனையோ இப்போ அவங்களுடைய இந்த வணிகங்கிறது தமிழ் இனத்தினுடைய பொருளாதாரத்தை கொள்ளையடிக்கிறது. எங்கள் மாடு, எங்கள் நெஞ்சு, நாங்கள் விளையாடுறோம், எங்களுடைய வீரத்தை கூர்திட்டிக்கிறோம், உனக்கு என்ன பிரச்சனை? எங்கே வாழை திருவினதை நீ பார்த்த? எங்கே மாடுனா வாழை திருவி தான் வண்டி கூட ஓட்டுவான். எங்கள் மாட்டு கறியை திங்கிறீங்க. எங்கள் மாட்டு கறியை வருஷத்துக்கு 35,000 கோடிக்கு ஏற்றுமதி செய்கிறதுக்கு மோடி கையெழுத்து போட்டு வர்றாரு. மாட்டை தோலை உரிச்சு கறியை ஏற்றுமதி செய்கிறதுக்கு நீங்கள் சட்ட ரீதியாக அரசாங்க ரீதியாக நீங்கள் கையெழுத்து போட்டு வருவீங்க. எங்கள் மாடு செத்து போனால் எங்கள் மாட்டு தோலை நீங்கள் பெல்ட்டு போட்டுக்குங்க, ஷூ போட்டுக்குங்க, குளிர்னா ஜர்க்கின் போட்டுக்குங்க, இதெல்லாம் செய்வீங்க. எங்கள் மாட்டை நாங்கள் ஒரு காதலியை தழுவுறது போல் ஒரே ஒரு நாள் 2 நிமிஷம் நாங்கள் அதோட விளையாடுறது உங்களுக்கு வதன்னா இது எந்த வகையில்? குண்டாங்குண்டானா பால் பீச்சு கொடுத்தா தண்ணியே கலக்காமல் குடிக்கிறீங்களே, உடம்புல சுருக்கமே இல்லாத கொழுன்னு இந்த முனியாண்டி விலாஸ் பூனைக்குட்டி மாரி இருக்கிற இந்த கூட்டம் எல்லாத்தையும் தின்னு கொழுத்து எங்களுடைய அந்த மாட்டு கறியையும் தின்னுவிட்டு மாடை வதப்படுத்துகிறோம்னு நீங்கள் எந்த எங்களுடைய இதெல்லாம் என்ன சொல்கிறது? நீங்கள் இந்த கூட்டம் இனிமேல் தமிழ்நாட்டில் தலையெடுக்க முடியாது. இந்த கூட்டத்தை இந்திய அதிகார வர்க்கம் அப்புறப்படுத்தணும், இல்லாட்டினா தமிழ்நாடு அதிகார வர்க்கம் அப்புறப்படுத்தும்.
தமிழ்நாடு அதிகார வர்க்கமும் அப்புறப்படுத்தலைன்னா எங்களுக்குன்னு ஒரு தேசம் உருவாகும். இதெல்லாம் துண்டை காணும் துளியை காணும்னு ஓட ஓட அடித்து துரத்தி அப்புறப்படுத்திட்டு எங்கள் மண்ணை நாங்கள் சுத்தமான மண்ணா, எங்களுக்கான மண்ணா, எங்களுக்கான அரசா நாங்கள் உருவாக்கிறோம். ஜல்லிக்கட்டுக்கு அவசர சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க. போராட்டக்காரர்களுக்கு அது மட்டும் போதுமானதா இருக்குமா? எங்களுக்கு அவசர சட்டம் நீங்கள் எப்போனாலும் கொண்டு வாங்க, 1500 கொண்டு வந்த மாதிரி 2 மணி நேரத்தில் கூட கொண்டு வாங்க. அந்த அவசர சட்டம் எங்களுக்கு நிரந்தர சாதகமான சட்டமாக இருக்கணும். நீங்கள் அவசர சட்டம் கொண்டுட்டு வந்து நீங்கள் வந்து இதை இந்த வருஷம் கொண்டாடிக்கிங்க, அப்புறம் நம்ம பேசி இந்த வேலையெல்லாம் எங்கள்கிட்ட ஆகாது. நீங்கள் அரை நிமிஷத்தில் கொண்டு வாங்க, இல்லை நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க. ஆனால் நீங்கள் அவகாசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வரைக்கும் நாங்கள் போராடுவோம். நீங்கள் எவ்வளோ வேணாலும் அவகாசம் எடுத்துங்க. 5 நாளைக்கு மேலே ராத்திரி பகலாக படுத்துவான், 50 நாள்னாலும் படுப்பான். நீங்கள் கொடுத்த மாதிரி 50 நாளில் சரி செய்கிறேன்னு சொல்லிவிட்டு 100 ரூபா 500 1000 ரூபா பிரச்சனைக்கு சொல்லிவிட்டு நீங்கள் நழுவி போன போல் நாங்கள் போக மாட்டோம். 50 நாள் 500 நாள் ஆனாலும் கூட என் தமிழினம் போராடும். இன்றைக்கி இருக்கிற அரசு அதிகாரத்தில் இருக்கிற வேலையில் இருக்கிறவங்க கூட ராஜினாமா பண்ணிட்டு வந்து எங்களோட நின்றுட்டு இருக்கான். வேலையை வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போகிறான். ஆக வேலைக்கு போனவன்லாம் எனக்கு நீ வேலைக்கு வரியான்னு கேட்டப்ப இல்லையா, வேலையை விட்டு தூக்கணும், நீ தாராளமாக தூக்கி. என் இனத்தில் என் விவசாயிகள் செத்ததுக்கு பிறகு 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் செத்ததுக்கு அப்புறம் நான் தனிப்பட்ட முறையில் வாழணுங்கிறது அவசியம் இல்லை. என் இனம் வாழணும், என் இனம் வாழ்ந்தால் நான் வாழ்வேன், என் இனம் செத்து எனக்கு வாழ்க்கையை தேவையில்லைன்னு இன்றைக்கி நின்றுட்டுருக்கான். நீங்கள் எங்களுடைய உணர்வை எதையுமே மதிக்கலை. எங்களுடைய உணர்வை நீங்கள் மதிக்க தவற இந்த தேசத்தின் வரைபடத்திலிருந்து பொதுவாக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாடு தனிநாடாக ஆகணும்னு அவன் போராடி ஒரு கட்டத்தில் நிரந்தர இறையாண்மை மிக்க தமிழர் தேசமாக உருவாகிறத நீங்கள் பார்க்கணும்னா நீங்கள் உங்களுடைய என்ன செய்ய நெறிமுறையிலேருந்து நீங்கள் தவறிக்கிட்டே இருங்க. நீங்கள் மக்களுக்காகத்தான் சட்டம் நீதியை ஒழிய நீதிக்காகவும் சட்டத்துக்காகவும் மக்கள் இல்லை. ஒரு இறையாண்மை 50000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட ஒரு இறையாண்மை மிக்க தேசத்தினுடைய இந்த பூமி பந்தின் ஆதி இனத்தோட கலாச்சாரத்தை பண்பாடை வரலாறை அழிக்க முயற்சிக்கிறது மட்டும் இல்லை, எங்களுடைய பண்பாட்டு விளையாட்டை கொச்சைப்படுத்துறதுங்கிறது, சிங்கத்தோட விளையாட முடியுமாங்கிறது, இந்த விளையாட்டெல்லாம் எங்கள்கிட்ட வச்சுக்கிறத இதோட நிறுத்திக்கணும். எங்கள்கிட்ட இனிமேல் வாலாட்டினா அது எங்கள் மாடு மட்டுமா தான் இருக்கணும். வேறு எந்த அதிகார வர்க்கத்தில் இருக்கிற யார் வாலாட்டினாலும் ஒட்ட நறுக்குவோங்கிறது தான் இன்றைக்கி எங்களுடைய இனத்தின் இந்த நெருப்பு போராட்டம். நாங்கள் ஒன்றும் பிச்சை எடுக்கலை, நாங்கள் ஒன்றும் அடிமை இனம் இல்லை. 1000 வருஷத்துக்கு முன்னாடியே எங்களுடைய ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் இந்தியாவினுடைய வங்கம் வரைக்கும் ஆண்டவர்கள். இந்தோனேஷியா, பர்மா, தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா, இலங்கையினுடைய 90% பகுதி ஆண்டவர்கள். நாங்கள் மட்டுமே இந்த உலகத்தில் வியாபாரம் செஞ்ச அந்த வணிக முறைங்கிறது, அந்த வணிகம் இது உலகம் கண்டிராது. தமிழ் கிங்டம்னு உலகத்தினுடைய பாதி நாட்டை கட்டி ஆண்டவர்கள் எங்களுடைய ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும். 2000 வருஷம் கூட இல்லை உங்களுடைய இந்தி மொழிக்கு. இருந்துட்டு போங்க, ஆனால் அதுலேயும் நீங்கள் அடிமைப்படுத்தி எங்களை அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறதுங்கிறது இனி ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஆக அங்கே 1.5 லட்சம் பேர், மீனவன் 800 பேர் செத்துருக்கான். ஆந்திராவில் 20 பேரை கூட்டிகிட்டு போய் செம்மரம் வெட்ட போனவனை அடித்து வெட்டி கூறு போட்டு நெருப்பு வச்சு சுட்டு பக்கத்திலே கையை கட்டி நெஞ்சில் நின்று துப்பாக்கியால் சுட்டிருக்கான். இது எதுக்கும் ஒரு கண்டனம் கூட இந்த தேசம் சொன்னதில்லை, மோடி சொன்னதில்லை. அப்போ உங்களை நாங்கள் எப்படி பார்க்குறது? அப்போ நீங்கள் தமிழனை கொல்லுவீங்க, தமிழ் மண்ணை மலடாக்குவீங்க, எங்களுடைய பாரம்பரிய விளையாட்டை நடத்த விடாமல் பண்ணுவீங்க. எல்லாம் நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் முந்தானத்து முளைச்ச காளான்களுக்கு நாங்கள் இன்னும் அடிமையாக இருக்கணும்னா நாங்கள் முட்டாளா பைத்தியமா? ஆக புரிஞ்சுக்கணும் எங்களுடைய உணர்வுகளை, எங்களுடைய உரிமையை கொடுங்க. இல்லாட்டிமா பொதுவாக்கெடுப்பு நடத்துங்க. உங்களோட சேர்ந்து வாழணுமான்னு எங்கள் தமிழர்கள் ஓட்டு போட்டு முடிவு பண்ணுவான். உங்களால் முடியுமா? உங்களால் முடியும்னா பொதுவாக்கெடுப்பு நடத்துங்க. எங்களை அடிமைப்படுத்தின வெள்ளைக்காரன் 500 வருஷத்துக்கு முன்னாடி அடிமைப்படுத்தினவன் இப்போ 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஐரோப்பிய யூனியன்லேருந்து பொதுவாக்கெடுப்பு நடத்தி நாங்கள் தனியாக போகிறோன்னு போயிட்டான். உலக சட்டத்தின் விதி. உங்களால் முடியும்னா நீங்கள் பொதுவாக்கெடுப்பு நடத்துங்க. உங்களோட சேர்ந்து வாழணுமான்னு வேணாமான்னு நாங்கள் முடிவு பண்ணுறோம். அதுக்கு தைரியம் இல்லாத நீங்கள் இனியும் எங்களை அடிமைப்படுத்தணும்னு நினச்சின்னா நடக்காது, பார்த்துக்குங்கிறது தான். நீங்கள் இப்படி சொல்கிறது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது இல்லையா? என்ன இறையாண்மை எதிர்?
எப்படி எதிராகும்? தனித்தமிழ்நாடு நான் எப்படி கேட்குறேன்? ஆயுதம் தூக்கி நான் கேட்கல, சட்டத்தின் ரீதியாகத்தான் கேட்குறேன். ஐரோப்பிய யூனியன் பிரியுது, உலகத்தினுடைய பல நாடுகள் பொது வாக்கெடுப்பு நடத்தி பிரியுது. இன்னைக்கு ஈழத்துக்கு பொது வாக்கெடுப்பு நடத்துன்னு கேட்குறோம். பொது வாக்கெடுப்பு நடத்துன்னு சொல்லி ஈழத்தில் முன்னாள் முதலமைச்சர் அதிகாரப்பூர்வமாக சட்டமன்றத்தில் வந்து அவங்க இது தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. நான் நீதியின் பார்வையில் தானே கேட்குறேன், சட்டத்தின் பார்வையில் தானே கேட்குறேன். அது தப்புனா என்ன வேணாலும் பண்ணுங்க. என்ன என் நெஞ்சில் துப்பாக்கி வச்சு சுடுவீங்களா? சுடுங்க. ஒரு அறமான இனத்தின் பிரதிநிதி என்னை அடித்த ஒரு அடிக்கு தான் ஒவ்வொரு தமிழன் மேலேயும் 1000 அடிகள் விழுந்ததாக தான் இன்றைக்கி என் தமிழனம் எந்திரிச்சு போராடிக்கிட்டு இருக்கு. சாவுக்கே அஞ்சாத ஒருத்தனா தான் நான் அந்த மதுரையில் தனியாக நான் போய் நின்னேன். நான் ஓடி போகல. நீ என்ன அதிகபட்சம் என்னை கொல்ல முடியும், என் இனத்தின் வீரத்தையும் அறத்தையும் இந்த உலகத்தில் எவனாலையாவது அழிக்க முடியுமா, தடுக்க முடியுமா? இன்னைக்கு எந்திரிச்சு நின்றுட்டானே. கடலா தமிழர்கள் தலைகளா நின்று தெரியாத அளவுக்கு இருக்குதே. ராத்திரியில் உட்காந்துருக்கான் லட்சக்கணக்கில். உங்களால் என்ன உங்களால் தடுக்க முடியுமா? எப்படி அவன் உட்காந்துருக்கான்? 5 நாளாக குளிக்காமல், சரியான சோறு இல்லாமல் கிடைக்கிது, அது வேற விஷயம். ஆனால் உப்பு பூத்த அந்த நிலையில் சட்டை பேண்ட் அழுக்காய் உட்காந்துருக்கான். அவனால் எப்படி முடியுது? என் இனம் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுறதுனால உட்காந்துருக்கான். உரிமை கொடுங்க. நாங்கள் என்ன கேட்குறோம்? எங்களுக்கு உரிமை கொடுங்க, உங்களோட நிற்கிறேன்னு தான் சொல்கிறோம். இல்லை உரிமை கொடுக்க மாட்டேன்னா உங்களோட நாங்கள் எதுக்கு இருக்கணும்னு தான் கேட்குறோம். அதனால் என் இறையாண்மை மிக்க என்னுடைய தமிழர், என்னுடைய தேசத்துக்கு எந்த வகையிலும் அருகதையற்றவர்கள் எங்களை அடிமைப்படுத்துறதோட மட்டும் இல்லை, அசிங்கப்படுத்துறத ஒரு காலமும் எங்களால் ஏற்றுக்க முடியாது. 26ஆம் தேதி குடியரசு தினம் கொண்டாடப்பட இருக்கு. அதுக்குள்ள இந்த போராட்டம் முடிவுக்கு வருமா? உங்களுக்கு குடியரசு தினத்துக்குள்ள கொடுத்தா நீங்க குடியரசு தினத்துக்கு கொடியேற்ற போறீங்க. இல்லாட்டி போனா எங்க இளைஞர்கள் உங்களுக்கு கருப்பு கொடி காட்ட போறான். அவ்வளவுதான். அதே பீச்சில் தான் உட்காந்துருக்க போறான். நீங்க அதே பீச்சில் தான். நீங்க அதுக்குள்ள எங்களுக்கான நீதியை கொடுத்தீங்கன்னா நாங்க போய் மதுரையில் போய் விளையாட போறோம். இல்லாட்டி போனால் எங்கள் இளைஞர்கள் எப்பவும் போல் அந்த கடற்கரையிலே விளையாட போகிறான். நீங்கள் எப்படி அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் மார்ச் பாஸ்ட்டை நடத்த முடியுமோ நீங்கள் நடத்துங்க. அதனால் எங்களுக்கு நீங்களும் அமைதியாக அழகாக வாழுங்க, நாங்களும் எங்கள் மண்ணில் அழகாக அமைதியாக மகிழ்ச்சியாக வாழுறோம். பீட்டாவை சேர்ந்த ஒரு லேடி ஃப்ரீ செக்ஸ் கொடுத்தா கூட தான் மெரினாவில் கூட்டம் கூடும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பயங்கரமான எதிர்ப்புகள்லாம் கிளம்பிட்டு இருக்கு. இதுக்கு உங்களோட கருத்து என்ன? அதாவது சுப்பிரமணிய சாமியை எங்களை பொறுக்கின்னு சொன்னப்போ ஒரு பொறுக்கி வாயிலிருந்து தான் வரும்னு நாங்கள் சொன்னோம். இதுக்கு மேலே நான் அதுக்கு விமர்சனம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். காவேரியில தண்ணி தர்றதுக்கான இஷ்யூல கர்நாடகக்காரர்கள் வன்முறையில ஈடுபட்டாங்க. ஆனா தமிழ்நாடு சேர்ந்த எல்லாருமே அமைதியான முறையில போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அதுதான் எங்கள் இனத்தினுடைய வீரம், அது எங்கள் இனத்தினுடைய அறம், அது எங்கள் இனத்தினுடைய ஒழுக்கமும் மரபும். அது அதாவது ஒரு அதிகபட்சம் ஒரு 10,000 பேர் 15,000 பேர் போராடி இருக்கலாம் எங்கள் கர்நாடகத்தில். அவர்கள் பேருந்தை கொளுத்தினது, எங்களுடைய பொருட்களை சூறையானது தமிழர்கள். ஆனால் இன்றைக்கி வந்து நூற்றுக்கணக்கானவர்கள் இல்லை, ஆயிரக்கணக்கானவர்கள் இல்லை, லட்சக்கணக்கானவர்கள் இல்லை, கோடிக்கணக்கான எங்களுடைய இளைஞர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. எங்களுடைய இளைஞர்களுடைய பக்கத்தில் தங்கச்சியா, அக்காவா, அம்மாவா, இது வரைக்கும் முகம் பார்க்காத எங்களுடைய உறவுகள் கூடி உட்காந்து ஒரு சிரிச்ச முகத்தோட இந்த போராட்ட களத்தில் கலந்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இருக்கிற அந்த உணவுப் பொருளை பகிர்ந்துக்கிட்டு இப்படி ஒரு இந்த இந்த ஒரு ஒரு ஒழுக்கம் சார்ந்து ஒரு ஒற்றை குடும்பமாக இன்றைக்கி தமிழினம் ஒரு நேர்மையோடு நின்று போராடிக்கிட்டு இருக்குங்கிறது உலகத்துக்கு எடுத்துக்காட்டு. இந்த பூமிப்பந்தினுடைய ஆதி இனம், அறமான இனம், மறுபடியும் ஒரு நேர்மையோட அறத்தோட எல்லாம் இழந்த நிலையில் கூட, உரிமை உயிர் பறிக்கப்பட்டு சிதைக்கப்பட்ட நிலையில் கூட இன்றைக்கி நேர்மையாக போராடிட்டு இருக்குங்கிறது இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டு. இனி இந்த உலகத்தில் எந்த போராட்டம் நடந்தாலும் அது தமிழர் போராட்டம் போல 2017ஆம் ஆண்டு நடந்த இந்த போராட்டத்தை போல நாங்கள் செய்ய முடியுமா, இருக்குமா அப்படிங்கிற கேள்வியிலேயே அது ஒவ்வொரு போராட்டத்தையும் கடந்து போகும். ஆக இன்னும் நேர்மையாக போராடிக்கிட்டு இருக்கிற எங்களுடைய இனத்துக்கு இந்திய அதிகார வர்க்கம் எதிராகவே நின்றுட்டு இருக்குங்கிறது தான் துயரமானது. ஆக எங்களுக்கான உரிமை வெறும் ஏறுதழுதல் விளையாட்டில் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டா நாங்கள் விட்டுருவோம்னு நினச்சிக்க கூடாது.
எங்களுடைய காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிற பிரச்சனை, எங்களுடைய முல்லை பெரியாறு பிரச்சனை, எங்களுடைய மீத்தேன் பிரச்சனை, எங்களுடைய கூடங்குளம் பிரச்சனை, எங்களுடைய ஈழத்தமிழர்கள் பிரச்சனை, எங்களுடைய மீனவர்கள் பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்ற வரைக்கும், எங்களுடைய நியாயமான உரிமை கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் போராடிக்கிட்டே இருப்போம். இதில் எது ஒன்று எங்களுக்கு இல்லாமல் போனாலும் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். இன்னும் அடுக்கடுக்கான எவ்வளவோ பிரச்சனைகள், எங்களுக்கு மறுக்கப்பட்ட அநீதிகள் இந்த தேசத்தில் இருக்குது. 7 தமிழர்கள் உட்பட, விடுதலை உட்பட. ஆக எல்லாத்துக்கும் என் தமிழம் எழுந்து நிற்கும். இனிமேல் இதுக்கு மதிப்பு கொடுத்து செஞ்ச தவற மத்திய அதிகார வர்க்கங்கள், அது காங்கிரஸ் முன்னாடி இருந்த அதிகார வர்க்கமாக, இப்போ இருக்கிற மோடி அதிகார வர்க்கமாக, தங்களுடைய தவறை திருத்திக்கிட்டு வருத்தம் தெரிவிச்சுக்கிட்டு இனி இந்த தேசத்தில் இருக்கிற மற்ற மாநிலங்களைப் போல எங்கள் மாநிலங்களையும் மதித்து உரிமை கொடுத்து அவர்கள் நடந்துக்கிட்டா இது இந்திய ஒன்றியத்துக்கு நல்லது, இல்லாட்டினா தமிழர் தேசத்துக்கு மட்டுமே நல்லதாக முடியும்.